மாவட்டத்தில் உள்ள அனைத்து அருந்ததி சமுதாய மக்களை சந்தித்து இந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட நிர்வாகிகளை முழுமையாக அவர் பொறுப்பாளர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்று அவரை கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் இந்த தூத்துக்குடியில் உள்ள துப்புரவு பணி செய்து வரும் அருந்ததி சமுதாயத்தைச் சேர்ந்த மக்களுக்கு பல இன்னல்கள் உள்ளதாக அறிகிறோம். அந்த மக்களுக்கு போதிய கையுறுப்பு, கால் உறுப்புகள் போன்ற பல அரசாங்கம் வழங்கும் உறுப்புகளை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும், தூய்மை பணி செய்து வரும் காலங்காலமாக தூய்மை பணி செய்ய மக்களுக்கு அவர்கள் பணி நிரந்தரம் செய்ய தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையர் அவர்களை தமிழ்நாடு அருந்ததி சங்கம் கேட்டுக்கொள்கிறது. அதேபோல் டிஎம்சி காலனியில் உள்ள தூய்மை பணி செய்து மாநகராட்சிக்கு உட்பட்ட அந்த இடத்தை காலகாலமாக குடியிருந்து வரும் தூய்மை பணி செய்து வரும் இந்த செயற்குழு பொதுக்குழு அவர்களை மாநகராட்சி ஆணையர் அவர்களை கேட்டுக்கொள்கிறது. அதேபோல் இந்த தூத்துக்குடியில் உள்ள கோயில்பட்டி பாண்டவரமங்கலம் மந்தித்தோப்பில் சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்பாக அருந்ததியர் மக்களுக்கு வீட்டுமனை இல்லாத காரணத்தால் ஆதிராடர் நலத்துறை மூலம் இந்த மக்களுக்கு 502 பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளது. அந்த பட்டாக்களை அன்றைக்கு அந்த அருந்ததி சமுதாயத்தைச் சேர்ந்த பொறுப்பாளராக இருந்த காலம் சென்ற திரு பால்பாண்டி அவர்கள் அனைத்து பட்டாக்களையும் தன் வசப்படுத்திக் கொண்டு அந்த பட்டாக்கள் உள்ள பெயர்களை அடித்தல் திருத்தம் செய்து அவர்களுக்கு தேவையான, குறிப்பாக உயர்ந்த சாதியைச் சேர்ந்த மக்களுக்கு அந்த பட்டாக்களின் பெயர்களை அடித்துவிட்டு அவர்களுக்கு பட்டா கொடுக்கப்பட்டு அவர்கள் அங்கு குடியிருந்து வருகிறார்கள். இது குறித்து தமிழ்நாடு அருந்ததி சங்கத்தின் சார்பிலும் பால்பாண்டி அவர்களும் பல வழக்குகள் உயர்நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டது. அரசாங்க தரப்பிலும் பால்பாண்டி தரப்பிலும் தமிழ்நாடு அருந்ததி சங்க தரப்பிலும் பல கோரிக்கைகள் வைக்கப்பட்டு உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளது. அந்த உத்தரவில் ஆதிராவிடர் நலத்துறை மூலம் வழங்கப்பட்ட அசல் பயனாளிகள், அதாவது உண்மையான பயனாளிகளை மீண்டும் கண்டெடுத்து அவர்களை இப்பொழுது அடித்தல் திருத்தல் வழங்கப்பட்ட பட்டாக்கள் உள்ள வேறு சமுதாயத்தைச் சேர்ந்த நபர்களை அவர்கள் நீக்கம் செய்துவிட்டு அவர்களுடைய அந்த அதாவது கரண்ட் பில் என்கின்ற மின்சார இணைப்பு, குழாவரி இணைப்பு முழுவதும் அகற்றப்பட்டு அவர்களை வெளியேற்றிவிட்டு அசல் பயனாளிகளுக்கு மீண்டும் ஆய்வு செய்து வழங்குமாறு உயர்நீதிமன்றம் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் அங்கே இருக்கின்ற கோயில்பட்டி ஆதிராவிடர் நலத்துறை தனி வட்டாட்சியர் திரு ராஜ்குமார் அவர்கள் வேண்டுமென்று முறைகேடாக இந்த மக்களை ஏமாற்றி உயர் சமுதாயத்தைச் சேர்ந்த மக்களுக்கு ஆதரவாக இன்று வரை தொடர்ந்து அங்கே செயல்பட்டு கொண்டு வருகிறார். இதை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நேரடி விசாரணை செய்து எது உண்மை என்று அவர் கண்டறிந்து அசல் பயனாளிகளுக்கு அருந்ததி சமுதாயத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கு இந்த பட்டாக்களை வழங்க வேண்டும் என்றும், குறிப்பாக தனி வட்டாட்சியர் திரு ராஜ்குமார் அவர்களை உடனடியாக துறை ரீதியான நடவடிக்கை மேற்கொண்டு அவர்களை சட்ட ரீதியாக தண்டிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அருந்ததி சங்கத்தின் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். IPS, IAS போன்ற வகுப்புகளுக்கு, IRS போன்ற வகுப்புகளுக்கு தனியாக ஒரு வகுப்புகளை நடத்தி அதில்
தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டு வருகிறது. ஆனால் குறிப்பிட்ட காலங்கள் வரை அந்த வகுப்புகள் நடத்தப்பட்டு மற்ற காலங்களில் அதை நிப்பாட்டுவதாகவும், அதேபோல் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தங்க இடமும் உணவும் இலவசமாக வழங்கப்பட்டு வருவது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த ஹாஸ்டல் என்கின்ற அந்த இடத்தை மூடி விடுவதாக நாங்கள் அறிகிறோம். அதனால் அந்த அந்த மத்திய பல்கலைக்கழகம் தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு மத்திய அரசு வழங்கும் சலுகைகளை கொண்டு நிரந்தரமாக அந்த மாணவர்களுக்கு உயர் பதவிகளான IAS, IPS, IRS பதவிகளுக்கு பயிற்சி வகுப்புகளை முறையாக நடத்த வேண்டும் என்றும், அவர் தங்குவதற்கும் இலவச உணவும் முறையாக செய்து கொடுக்க வேண்டும் என்று அந்த பல்கலைக்கழகத்தின் முதல்வர் அவர்களை தமிழ்நாடு அறிஞர் சங்கம் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது. அருந்ததியர் மக்களுக்கு மட்டுமே இலவச வீட்டுமனை பிரச்சனையும் மயான பிரச்சனையும் தொடர்ந்து இருந்து கொண்டு வருகிறது. இதை ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்பது போன்று இன்றளவும் அந்த பிரச்சனை, குறிப்பாக மயான வசதியும் வீட்டுமனை வசதியும் இன்றளவும் மனு கொடுத்து கொண்டு வருகிறார்கள் அருந்த சமுதாய மக்கள். இதை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதை கூர்ந்து கவனித்து இதற்கான ஒரு தனியாக ஒரு அதிகாரியை, IAS அதிகாரியை நியமனம் செய்து இந்த மக்களுக்கு உண்மையான சலுகைகளான வீட்டுமனை பட்டா, இலவச வீட்டுமனை பட்டா மற்றும் மயான பாதை அமைக்கப்பட்டுள்ளதா என்பதை ஆய்வு செய்து உடனடியாக அது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் தமிழ்நாடு அறிஞர் சங்கத்தின் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் இறந்த அறிஞர் சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்கு அரசாங்கம் வழங்கும் சலுகைகளை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும், அதற்குண்டான தாழ்த்தப்பட்ட வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் முறையாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும். ஏன் என்று சொன்னால், சில மாவட்ட காவல்துறை அவர்கள் சரியாக அந்த வழக்கை அந்த சட்டத்தில் இணைக்காமல் விட்டுவிடுவதால் நீதிமன்றத்தில் அந்த வழக்குகள் தள்ளுபடி செய்யப்படுகிறது. அதனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதற்கு தனி கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பாக தமிழ்நாட்டில் கடந்த மாதங்களாக தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டு வருகிறார்கள். இது குறித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதை தடுக்கும் வண்ணம் ஆவண படுகொலை தனிச்சட்டத்தை சிறப்பு சட்டமாக சட்டமன்றத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை இந்த நேரத்தில் தமிழ்நாடு அறிஞர் சங்கத்தின் சார்பில் கேட்டு வலியுறுத்தி கொள்கிறோம்.